ஒரு அதிமுகவுடைய தொண்டர்களுடைய எண்ணம்னா அதிமுகவுக்கு எதிராக டிடிவியோட சேர்ந்துக்கிட்டு செங்கோட்டையன் கூட சேர்ந்துக்கிட்டு அதிமுகவை வீழ்த்துக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இவர் அதிமுக தொண்டர்களுடைய எண்ணம் பேசுறதுல நியாயமே கிடையாது. இவர் ஒரு பக்கம் ஜெயலலிதா இதை வச்சுக்குவார், ஜெயலலிதா சமாதியில் நீ போய் இது பண்ணுவார். ஆனால் சேர்றது எல்லாம் திமுக தலைவர் போய் பார்ப்பாரு. அதிமுக வீழ்த்துற எண்ணெல்லாம் பண்ணிக்கிட்டு அதிமுக தொண்டர்களுடைய எண்ணம் அப்படின்னு 2000 சில்லற பேரில் உங்களுக்கு ஒரு 50 பேர் கூட இல்லை. அதனால தானே உங்களை புறக்கணிச்சு சொல்லி அமிச்சாங்க. அப்புறம் என்ன அதிமுக தொண்டர்களுடைய எண்ணம்? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கட்சியை பதிவு பண்ண போறாருன்னா இங்கே ஊட்டியிருந்தாங்க. அந்த சந்திப்பில் நடந்ததே ராசா ஒழுங்காக இருந்துக்கும். இந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு டிஎம்கள் கூட்டணி போகிற அந்த வேலைலாம் பண்ணனா தொலைச்சிருவோன்ற மாதிரி தான் மிரட்டி அமைச்சிருக்காங்க. நீங்கள் 3 பேர் எப்படி கூட்டணியாக பண்ணீங்க, உங்களை ஆப்ரேட் பண்ணவர் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது. திமுகலாம் போகக்கூடாது, தாவேக்காக தான் போகணும். அப்படி போகிறதா இருந்தால் நாங்கள் சொல்கிறத செய்யணுன்ற மாதிரி தான் அவருக்கு ஆப்ரேஷன். ஜனவரியில் மோடி வராரு இந்தியாவுக்கு. ஓகே, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடியுது. பாஜகவுக்கு கிட்டத்தட்ட 45 சீட் அவங்க கேட்டிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் 2 பேருக்குமே கூப்பிட்டு ஒரு இது சொல்லியிருக்காங்க. வீணா தேவையெல்லாம் பண்ணீங்கன்னா சின்ன முறையில் வேலை பண்ணோம், 2 பேர் சேர்ந்து நில்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய கூட்டணியை உள்ள கொண்டு வரதுக்கான வேலையை பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கு. வைத்தியலிங்கமும் கடும் வெறுப்பில் இருக்கிறார். அவருக்கு திமுகவுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. திமுகவில் பெரிய ஆஃபர் கொடுத்து கூப்பிட்டாங்க, போக இஷ்டம் இல்லை. தாவேக்கால இணைக்கிறதுக்கான வேலையை செங்கோட்டையன் மூலிமா நேற்று பேச்சுவார்த்தை நடத்தி செங்கோட்டையன் மூலிமா வைத்தியலிங்கத்தில் பேச போகிறாங்க. அதே மாதிரி வைத்தியலிங்கம் தாவேக்காவில் இணையலாம். அண்ணாமலையும் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு, துக்ளக் குருமூர்த்தியும் சந்திச்சிருப்பதாக சொல்லப்படுது. என்ன சார் அங்க நடக்குது? இந்த 3 பேரையும் ஆப்ரேட் பண்றது அண்ணாமலை. தேர்தல் நெருக்கத்தில் அவர்கள் பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருக்கு. இந்த சைடு வரலாம், இல்லை தனித்து நிற்கலாம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. சந்தித்தது இன்னைக்கு செய்தியாளர்ல பேசியிருக்காரு. அதிமுகவுடைய அடிப்படை தொண்டர்களுடைய எண்ணத்தை குறித்து அவர்கிட்ட நாங்க பேசணும் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. அடிப்படை எண்ணம்னா என்ன சார்? அவர் என்னத்தை சொல்ல வர்றாரு? அவர் அதிமுக தொண்டர்களுடைய எண்ணம் அப்படின்னு சொல்றதுக்கு இவர் ஒன்றும் அதிமுக இல்லை. இவர் அதிமுகலேருந்து எப்போ ஒரு வெளியேற்றிட்டாங்க. இப்போ அவர் இதை வச்சுட்டு உருட்டிகிட்டு இருக்காரு. அப்போ இவர் அதிமுகவுடைய தொண்டர்களுடைய எண்ணம்னா அதிமுகவுக்கு எதிராக டிடிவியோட சேர்ந்துக்கிட்டு செங்கோட்டையன் கூட சேர்ந்துக்கிட்டு அதிமுகவை வீழ்த்துக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இவர் அதிமுக தொண்டர்களுடைய எண்ணம்னு பேசுறதுல நியாயமே கிடையாது. இவர் ஒரு பக்கம் ஜெயலலிதா இதை வச்சுக்குவார், ஜெயலலிதா சமாதியில் நீ போய் இது பண்ணுவார். ஆனால் சேர்றது எல்லாம் திமுக தலைவர் போய் பார்ப்பாரு. அதிமுக வீழ்த்துற எண்ணெல்லாம் பண்ணிக்கிட்டு அதிமுக தொண்டர்களுடைய எண்ணம் அப்படின்வாரு. அதிமுகவுடைய தொண்டர்களுடைய எண்ணம் தானே பொதுக்குழு மூலியமா உங்களுக்கு காமிச்சாங்க. 2000 சில்லற பேரில் உங்களுக்கு ஒரு 50 பேர் கூட இல்லை. இப்போ அதிமுக தொண்டர்களுடைய எண்ணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அந்த டீமு அவங்க போகிற பாதை தான் கரெக்டு, உங்களை மாதிரி எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி இருக்கிறது தப்புன்றதுன்னு அவங்களுடைய எண்ணம். அதனால தானே உங்களை புறக்கணிச்சு சொல்லி அமிச்சாங்க. அப்புறம் என்ன அதிமுக தொண்டர்களுடைய எண்ணம்? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இவர் தான். ஆனா சந்திப்பு குறித்து அதிமுகவுடைய விவகாரங்கள் குறித்து ஏன் அங்க போயிட்டு இப்போ அமித்ஷா உருட்டுறதுங்க? என்ன நடந்துச்சு நான் சொல்றேன். நான் தான் முதல்ல போட்டேன். இவர் இங்கேருந்து கொச்சி வழியா ரகசியமா போனப்போ நான் போட்டேன். இங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா கட்சியை பதிவு பண்ண போறாருன்னா இங்கே ஊட்டியிருந்தாங்க. நான் தான் சொன்னேன் அமித்ஷாவை சந்திக்கிறாரு, வாங்கி கட்டிட்டு வர்றாரு அப்படின்னு. அந்த சந்திப்பில் நடந்ததே ராசா ஒழுங்காக இருந்துக்கும். இந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு டிஎம்கள் கூட்டணி போகிற அந்த வேலைலாம் பண்ணனா தொலைச்சிருவோன்ற மாதிரி தான் மிரட்டி அமைச்சிருக்காங்க. உன் இஷ்டத்துக்கு ஆடுறது, நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, நீங்கள் 3 பேர் எப்படி கூட்டணியாக பண்ணீங்க, உங்களை ஆப்ரேட் பண்ணவர் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது. அவருக்கே ஏற்கனவே சொல்லி தான் அமைச்சிருக்காங்க. ஓகே, திமுகலாம் போகக்கூடாது, தாவேக்காக தான் போகணும். அப்படி போகிறதா இருந்தால் நாங்கள் சொல்கிறத செய்யணுன்ற மாதிரி தான் அவருக்கு ஆப்ரேஷன். ஏன் சொல்கிறேன்னா அதிமுகவில் இருக்கும் பொழுதே அவங்க சொல்லி தான் நாங்கள் அதிமுகவில் வேலை செஞ்சோன்னு பேட்டி கொடுத்தவர். அப்போ அதிமுகவில் ஒரு மதிப்புமிகு தலைவராக இருக்கும் போதே இவர் பாஜக வேலை செஞ்ச ஒரு ஸ்பை. ஆமாம், இந்த ஸ்பை தாவேக்காக போச்சுன்னா தாவேக்கெல்லாம் ஒரு கட்சியா? பக்கு வைனா கூட வச்சுட்டு வந்துடுவார் இவர். அப்போ அந்த மாதிரி ஆள் இவர். அப்போ அவர் பாஜகவுடைய அசைன்மெண்ட்டில் தான் அங்கே போயிருக்காருன்றது ஒன்று. டிடிவி சுத்தமாக கெட்டு போயிட்டார் அவர். அவர் இப்போ இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்துருக்காரு. நான் அவர் இருக்கிற வரைக்கும் நான் என்ன அப்போ போன 2021
எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்குவாராம், இப்போ ஏற்றுக்க மாட்டாராம். அந்த அளவுக்கு அவர் இதாகிட்டாரு. அவர் நினச்சிட்டு இருக்காரு தாவேகா தனியாக நிற்கும், நம்ம அவங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம். தாவேகா மேலே அவங்கள கூட்டணி வச்சுக்கணும், அங்கே உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே அவரும் என்ன சொல்கிறாரு, அதிமுக இதான் ஆகணும் அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ரெட்டை இலை வலுவிழந்து விட்டதுன்னு அவர் ஒரு கதை சொல்கிறாரு. இது எல்லாமே நீங்கள் கிட்டத்தட்ட அதிமுக இல்லைன்ற மாதிரி ஆகிடுது. திமுகவுக்கு ஆதரவான கருத்தை தான் இவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் இவர் தனியாக ஒரு ரூட் எடுத்தார். அதுக்கு கூப்பிட்டு நல்ல டிஃபன் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. நீங்கள் நாங்கள் சொல்லுவோம், அநேகமாக அடுத்த இந்த ஜனவரியில் மோடி வராரு, இறுதியாகுது ஓகே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடியுது. பாஜகவுக்கு கிட்டத்தட்ட 45 சீட் அவங்க கேட்டிருக்காங்க. அன்னைக்கு வந்தாருல மேலிட பார்வையில், ஆமா எடப்பாடிட்ட இது பண்ணி 45 சீட் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒன்றும் பதில் சொல்ல. 45 இவர்கள் 30 ஆரம்பிப்பாங்க. 2 நாட்டில் ஏதோ ஒன்று நெகோசியேஷன் வரும். அப்போ அதை இறுதிப்படுத்துகிறார் மோடி. அப்போ இவர் அன்புமணி ராமதாஸ் 2 பேருக்குமே கூப்பிட்டு ஒரு இது சொல்லியிருக்காங்க, வீணா தேவையில்லாமல் பண்ணீங்கன்னா சின்ன முறையில் வேலை பண்ணோம், 2 பேரும் சேர்ந்து நில்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் போகுது. அப்போ ஒரு பெரிய கூட்டணியை உள்ளே கொண்டு வரதுக்கான வேலையை பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்குது. இது ஒரு பார்ட்டுனா, இந்த பேச்சுவார்த்தை இதெல்லாம் 45 சீட்டுனா அதில் ஓபிஎஸ்க்கும் சேர்த்து தான் சீட்டு வாங்குறாங்க. பிஜேபியில் தான் அவர் நிற்கிறார். பிஜேபி சின்னத்தில் தான், தாமரையில் தான் நிற்கணும், இல்லை பலாபலத்தில் நிற்கும். அப்போ அந்த மாதிரி ஓபிஎஸ் மட்டும் உள்ளே கொண்டு வர்றாங்க. செங்கோட்டையன் அவருடைய அசைன்மெண்ட்டு தாவேகாவை கூட்டிகிட்டு வரணும்னு, கூட்டிகிட்டு வரதில் வெற்றி அடைஞ்சாருன்னா கூப்பிட்டு வருவார், இல்லாட்டி அவங்க தனியாக நிற்பாங்க. அது அவங்க பிரச்சனை. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இது அவரை கூப்பிட்டு சொல்லி விட்டது இதுதான். அதனால தான் இப்போ பொத்திக்கிட்டு என்ன சொல்றாரு, நான் எங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்றாரு. அதுதான் அண்மையில தான் அவர் வந்து அவர் வைத்திலிங்கம் சொல்லியிருந்தாரு, நீங்க ஒரு மாசத்துல என்னைனா நாங்க தனி கட்சியை ஆரம்பிப்போம் அப்படின்ற போல பிரகடனம் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்போ திடீர்னு வந்து இப்போ பல்ட்டி அடிச்சிருக்காரு. அவங்க ஏற்கனவே அவர்கிட்ட இருந்த மனோஜ் பாண்டியெல்லாம் திமுகவில் இணைஞ்சிட்டாங்க. இப்ப இருக்கிறவங்க வந்து எப்படி எந்த மனநிலையில் இருப்பாங்க? ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு அப்படின்ற போது ஓபிஎஸ் தொண்டர்களே எப்படிதான் சார் நினைப்பாங்க அதை? உங்களை ஒரு அப்டேட் சொல்லவா? வைத்தியலிங்கமும் கடும் வெறுப்பில் இருக்கிறார். அவருக்கு திமுகவுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. திமுகவில் பெரிய ஆஃபர் கொடுத்து கூப்பிட்டாங்க, போக இஷ்டம் இல்லை. தாவேகால இணைக்கிறதுக்கான வேலையை செங்கோட்டையன் மூலிமா நேற்று பேச்சுவார்த்தை நடத்தி செங்கோட்டையன் மூலிமா வைத்தியலிங்கத்தில் பேச போகிறாங்க. அநேகமாக வைத்தியலிங்கம் தாவேகாவில் இணையலாம். இது நடக்கும். அதனால் ஓபிஎஸ் அணி கூடாரம் காலி ஆகிட்டே இருக்குது. அதனால் மரியாதையாக அவர் இங்கே இருந்தாருன்னா ஒரு 3-4 எம்எல்ஏவாவது இருக்கும் அவருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்பன் ஒருத்தர் இருக்கார்ல, அவரை கூட இவர் போக சொல்லிட்டாரு. அவர் தான் இப்போ இங்கே ஓபிஎஸ் கூட இருக்கிறார். அதனால் ஓபிஎஸ் பையன் இன்னும் 2 பேருக்கு சேர்த்து ஜேசிடி பிரபாகரன் இவர்களெல்லாம் சேர்த்து ஒரு 4-5 தொகுதி நிற்கிறதுக்கான இது என்டிஏல இணைச்சிக்கிட்டு வாங்கி கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள்ட்டையும் அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணணும், உங்கள் நிலைப்பாடை நீங்கள் அதிமுக ஆதரவாக எடுக்கணுன்ற மாதிரியும் பேசியிருக்காங்க. இது எல்லாம் வரும்பொழுதே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றுபட்ட அதிமுகன்ற மாதிரி வந்துடும், நோக்கி தான் நகருது. சரி, இப்போ தேர்தல் நெருங்குற சமயத்துல வந்து அவர் போய் சந்திச்சிருக்காரு. தொடர்ந்து ஓபிஎஸ் வந்து ரொம்ப முரண்பாடாவே இருக்காரா, இல்ல ரொம்ப தடுமாறுறாரா? அவருக்கு எந்த சொந்த புத்தியும் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு நிதி கொடுக்கலான்னு, ஒரு நாளைக்கு திமுக போய் சந்திப்பார், ஒரு நாளைக்கு டிடிவி கொலாவிட்டு இருப்பாரு. அவருக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அவர் நல்லா இருக்கணும், அவரு தான். அதுக்கு தான் இப்போ டிஃபன் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நீ நல்லா இருக்கணும்ல, ஆமாம் சொல்றது கேளு போ, கட்சிக்கு சின்ன தொலைச்சிருவான்னு சொல்லி அனுப்பிச்சிக்க. அதனால தான் நான் எங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு வந்து கூட்டிட்டு இருக்காரு. ஆமா, அப்படி என்ன சொன்னாரு, குழுவை எடுத்துட்டு கழகம் போட்டு ஆரம்பிக்க போறோம் தான் சொல்லியிருந்தாரு. அப்புறம் சரி, இப்போ அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து இப்போ டிசம்பர்ல தான் 10ஆம் தேதி என்னமோ கூட போகுது. இப்போ ஓபிஎஸ் பத்தி அங்க பேசக்கூடிய வாய்ப்பு எதுவும் இருக்குங்களா, இல்ல இணைப்பதற்கான அது போன்ற பேச்சுக்கள் ஏதாவது அடிபடுமா? ஓபிஎஸ் பத்தி அவங்க எங்க பேச போறாங்க? இல்ல அமித்ஷாவெல்லாம் சந்திச்சிருக்காரு. அமித்ஷாவை சந்திச்சா அது வேற வழி கிடையாது, சித்தப்பாவை சந்திச்சுதான் கூட்டணியில சேர்த்துப்பாங்களா சார் இவங்க? அது அமித்ஷா பாத்துப்பாரு, எங்க கூட இருக்கட்டும், அப்படி ஓரமா அவன் கண்ணதெல்லாம் வரமாட்டாப்ல, அப்படி ஓரமா நிப்பாப்ல, மேடையெல்லாம் ஏற்ற மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி சேர்ப்பாங்க. அது அவங்க பிரச்சனை. இவர்கள் என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன பண்ண போறோம், அதிமுகவுடைய இது என்ன, செயல்பாடுகள் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பொதுக்குழுல. இன்னொன்று பொதுக்குழு வந்து வருஷத்துக்கு ஒரு கூட்டி ஆகணும், அந்த அடிப்படையில் கூட்டுறாங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு. தாவேகாவிலையும் அம்மாவுடைய போட்டோ வச்சிருந்தாரு. இப்போ வந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற போல தகவல் வருது. எப்படி சார் அதை பாக்குறீங்க? செங்கோட்டையன் நீக்கிட்டாங்க? ஆமா சார், இல்ல அம்மாவுடைய போட்டோ வந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற போல சொல்றாங்க. அது எப்படி சார்? அங்க போயிட்டு அம்மாவுடைய போட்டோ வச்சிருந்தா விடுவாங்களா? விஜய் பத்தியும் புஷி பத்திலாம் இவருக்கு தெரியல, போய் சிக்கிக்கிட்டாரு. கார்த்திகை தீபம் வாழ்த்து போட்டார்ல, ஆமா,
அவங்க போட்டாங்களா? அவங்க போடல. ஏன்னா அவங்க டிஎம்கேவுடைய ரிப்ளிகா. ஓகே, ஓகே. டிஎம்கே போட்டா டிஎம்கே என்ன செய்தோ அதை அவங்க செய்வாங்க. இவர் வந்து வழக்கம் போல போட்டாரு. உடனே புஷி கூப்பிட்டு எப்படி போடலாம் அப்படி இப்படின்னு நீக்கிட்டாரு. அப்புறம் ஏங்க நீக்கினீங்க, தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்குறீங்கன்னா மறுபடியும் போட்டார். அதில் பார்த்தா ஜெயலலிதா, அண்ணா, எம்ஜிஆர்லாம் இருக்காங்க. அது அதிமுகவா இல்லை தாவேகாவான்னு தெரியல. அதனால இது வந்து ஒரு குழப்பம், இது ஒரு வகையான அவர்களுக்கு அவமானம் தான் அது. அதனால கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ பாக்கெட்ல இருக்கா இல்லையான்னு செங்கோட்டையன் வெளியே வந்தால் தான் நமக்கு தெரியும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அப்புறம் ஏன்னா ஏற்கனவே அந்த கார்த்திகை தீபத்துக்கு போட்ட போஸ்ட்டை கூட நீக்கிட்டு திருப்பணும் போட்டதாலாம் சொல்லியிருந்தாங்க சார். நீக்கித்தாங்க போட்டாரு. மறுநாள் முதல் நாள் போட்டு நீக்கிட்டாரு. மறுநாள் மறுபடியும் போட்டார். அதே போஸ்ட் அப்படியே போட்டார். தீபத் திருநாள்ன்றதை மேலே கார்த்திகைன்னு சேர்த்துக்கிட்டாரு. அவ்வளோதான். சார், இப்போ நாளைக்கு முன்னாடி அண்ணாமலையும் வந்து அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. அதை தொடர்ந்து வந்து அரசியல் சாணக்கியன் என்று சொல்லக்கூடிய குருமூர்த்தியும் சந்திச்சிருப்பதாக சொல்லப்படுது. அண்ணாமலையுடைய சந்திப்பு வந்து செய்தியாக வெளியிருந்தது. இது வந்து தகவலாக தான் வெளியாக இருந்தது. என்ன சார் அங்க நடக்குது? இந்த 3 பேரையும் ஆப்ரேட் பண்ணுறது அண்ணாமலை. அவர் தொடர்ச்சியாக அந்த வார் ரூம்லாம் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்தார். அது போன தடவை இவர் பிரதமர் வந்தப்போ கூட எடப்பாடி பழனிசாமி தனியாக சந்திக்கும் பொழுதே சொல்லியிருக்காரு. அதனால் இது எல்லாத்தையும் இது பண்ணி இந்த 3 பேரும் பிரித்து விட்டாங்க. ஒருத்தரை தாவேக அமிச்சிட்டாங்க, ஒருத்தரை நடுக்கடலில் விட்டாங்க, ஒருத்தரை கூப்பிட்டு வான் பண்ணி ஒழுங்காயிரு என்டிஏக்குள்ளே சேர்த்துக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 3த்தையும் உடச்சி விட்டாங்க. அப்போ 3த்தையும் உடச்சி விட்டா அதை ஆப்ரேட் பண்ணுறவர் அவரையும் வர சொல்லி நேற்று அவருக்கும் டிஃபன் கொடுத்துருப்பாங்க. அவருக்கும் அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கும். என்ன மாதிரி அறிவுரை? ஏன்னா வந்து ஒழுங்கா இருந்தா வேற என்ன மாதிரி அறிவுரைன்னா, ஒழுங்கா இரு, கூட்டணிக்கு உழைக்கிற வழியை பாரு, இல்லைன்னா கம்முன்னு இரு, அவ்வளோதான். அவருடைய வார் ரூம் கூட எப்படி நிதி போச்சுன்ற மாதிரிலாம் கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டிருக்கு. பிஎல் சந்தோஷ்க்கும் சில ஆலோசனைகள் சொல்லப்பட்டதாக தகவல். அண்ணாமலையுடைய இதை ஒழுங்குபடுத்தி வைங்கன்னு. ஏன்னா அவர் தான் அவர் குருநாதர், ஒழுங்குபடுத்தி வைங்க அப்படின்னு சொல்லப்பட்டது தகவல். இறுதியாக பிஎல் சந்தோஷ் பார்த்து அமித்ஷாவும் பார்த்துருக்காரு. கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க எப்படி தமிழிசை மேடையில் வச்சு வான் பண்ணாரு, அந்த மாதிரி ரூம்ல வச்சு வான் பண்ணியிருப்பாரு. இறுதியாக வந்து அதிமுக, தாவேகா, அப்புறம் வந்து பாஜக கூட்டணி வந்து வரத்திற்கான வாய்ப்புகள்லாம் எப்படி சார் இருக்கு? அந்த கூட்டணிக்கான வாய்ப்புகள் அதுக்கான இதை நோக்கி நகர்ந்து தான் இருக்காங்க. இவர்களுக்கு உண்மை ஒன்று தெளிவாக புரிஞ்சுன்னா வந்துருவாங்க. உண்மை புரியாம கொஞ்சம் ஸ்லீப்பர் செல்லு வேலை அது இதுன்னு ஓடிட்டு இருக்குது. அதனால அப்படியே போகுது. தேர்தல் நெருக்கத்தில் அவர்கள் பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருக்குது. ஒன்று இந்த சைடு வரலாம், இல்லை தனித்து நிற்கலாம். எப்படி ஆனாலும் அந்த திமுகவுக்கு பாதிப்பு தான் உண்டு. மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு.